بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய உணவில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் சஹீஹான தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய அத்கார்கள், தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய ஆதாரபூர்வமான அத்கார்கள். முதலாவது, இரு கைகளையும் ஒன்றிணைத்து அதில் சிறிதளவு உமிழ்நீர் வெளிப்படும் விதமாக ஊதி, இந்த மாதிரி ஊதி, பிறகு சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் ஓதி பின்னர் உடலில் முடிந்த பாகங்களை தடவுவது. 3 தடவைகள் இவ்வாறு செய்வது சுன்னாவாகும். இதற்கான ஆதாரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கான இதா ஆவா இலா ஃபிராஷிஹி குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் அவர்களின் படுக்கைக்கு வரும் போதெல்லாம், ஜமஅ கஃபைஹி, இரு கைகளையும் ஒன்றிணைப்பார்கள். இரு கைகளையும் இவ்வாறு ஒன்றிணைப்பார்கள், தன்னுடைய இந்த உள்ளங்கைகளை இவ்வாறு ஒன்றிணைப்பார்கள். தும்ம நஃபத ஃபீஹிமா, பிறகு அந்த இரு கைகளிலும் ஊதுவார்கள். சிறிதளவு உமிழ்நீர் வெளிப்படும் விதமாக ஊதுதல் அல்லது துப்புதல், அந்த மாதிரி, அல்லது இந்த மாதிரி ஊதுதல். பின்னர் அப்படியே அந்த கையில் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதுவார்கள். இப்படியே வைத்த நிலையில் வகுல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபில் ஃபலக் என்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள். அதுக்கு அடுத்ததாக குல் அஊது பிரபின் நாஸ், குல் அஊது பிரபின் நாஸ் என்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள். தும்ம யம்ஸஹு பிஹிமா மஸ்தகாஅ மின் ஜஸதிஹி, பிறகு அவர்களின் உடலில் முடிந்த பாகங்களை எல்லாம் தடவுவார்கள். யப்தஉ பிஹிமா, அவ்விரு கைகளை வைத்து அலா ரஸிஹி, நபி அவர்கள் தன்னுடைய தலையின் மீது துவங்குவார்கள். அதுக்கடுத்து வஜிஹி, முகத்தை தடவுவார்கள். வமா அக்பல மின் ஜஸதிஹி, அதற்கடுத்து உடலில், தன்னுடைய உடலில் கைகள் படக்கூடிய பகுதிகள் எல்லாம் நபி அவர்கள் தடவுவார்கள். யஃஅலு ذلك 3 மர்ராத், இவ்வாறு நபி அவர்கள் 3 தடவைகள் செய்வார்கள். எத்தனை தடவைகள் செய்வார்கள்? 3 தடவைகள். கையை இணைத்து, இந்த மாதிரி கையை சேர்த்து துவா செய்யற மாதிரி கையை இணைத்து, அதுக்கடுத்து ஊதிட்டு, அதுக்கடுத்து ஓதி, தலை, முகம், உடல் முழுவதும் தடவ வேண்டும். நபியவர்கள் இந்த முறையை இந்த இடத்தில் தான் கற்று தந்திருக்கிறாங்க. அறியாத சில மக்கள் செய்யறத பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, துவா செஞ்சுட்டு இந்த மாதிரி உடல் முழுவதும் தடவை கொள்றாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் அலீம். நபி அவர்கள் தூங்குறதுக்கு முன்னால இரு கைகளை ஒன்றிணைத்து காற்றை ஊதிய பிறகு சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஓதி தலை, முகம், உடல் முழுவதும் தடவக்கூடிய நிலையை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்க, நம்ம செய்யலாம். ஆதாரம் ரவாஹுல் புகாரி ஃபீ ஸஹீஹி, 5017வது இலக்க செய்தி. அதுல நிறைய பயன்கள் இருக்கும். நபி அவர்கள் கற்றுத்தந்ததில் நிறைய பயன்கள் உள்ளன. சூரத்துல் இஹ்லாஸ் ஏகத்துவ கொள்கையை கற்றுத்தருகிறது. சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும்
மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விஷயங்களை கற்றுத்தருகிறது. அது மிக முக்கியமான துஆவாகவும் இருக்கிறது. தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அத்தியாயங்களாக சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் இருக்கின்றன. அடுத்து இரண்டாவது கிராஅத்து ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை ஓதுவது. தூங்குறதுக்கு முன்னாலேயும் ஆயத்துல் குர்சி ஓதுறது. عن أبي هريرة رضي الله عنه قال. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி என்னைய கவனிங்க, உங்களை கவனிக்க விடாம ஷைத்தான் தான் வழி கெடுக்கிறான். அதனாலதான் அங்க போய் நோண்டுறீங்க, இங்க நோண்டுறீங்க. எதையும் நோண்டாம என்னையே கவனிங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பாருங்க, சஹாபின் பேர் என்ன? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. என்னையே பார்க்கணும், என்னைய பார்க்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். قال وكلني رسول الله صلى الله عليه وسلم بحفظ زكاة رمضان. ரமதான் உடைய ஜகாத் பொருள்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பொறுப்பை கொடுத்தார்கள். யாருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? ரமதானுடைய ஜகாத் பொருளை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்தார்கள். அவங்க பாதுகாத்து கொண்டிருக்கும் போது இரவிலே அந்த பொருளை திருடுவதற்காக ஷைத்தான் மனித உருவத்தில் வருகிறான். என்னிடத்தில் ஒருவன் வந்தான். வந்தவன் அங்கு இருந்த அந்த உணவை எடுக்க ஆரம்பித்தான். அவனை நான் பிடித்து விட்டேன். பிடித்தவன்ட்டு நான் சொன்னேன், உன்னை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் ஒப்படைப்பேன், கொண்டு செல்வேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிபட்ட அவனிடத்திலே போயிட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், நான் ஏழை, எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு அவன் சொன்னான். சரி போ அப்படின்னு சொல்லி அவன் விட்டுடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையில நபி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இரவிலே உங்களிடத்தில் பிடிப்பட்டவன் என்ன சொன்னான்? அப்ப நடந்த சம்பவத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்த நாளும் வருவான் என்பதா நபி அவர்கள் சொல்றாங்க. அடுத்த நாளும் அதே போல வருகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடித்து விடுகிறார்கள். அப்போது அவன், நான் ஏழை, எனக்கு குடும்பம் இருக்குது, நான் கஷ்டத்துல இருக்கிறேன் என்பதாக அவன் கூறுகிறான். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அடுத்த நாளும் நபி அவர்கள் காலையில, உம்மிடத்தில் இரவிலே பிடிபட்ட அவன் என்ன கூறினான் என்பதாக, என்ன செய்தான் என்பதாக நபி அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இரவு நடந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்த நாள் வருவான் என்பதாக நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை செய்யறாங்க. மூன்றாவது நாளும் என்ன செய்கிறான், அவன் வருகிறான். நிச்சயமாக உன்னை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பிடித்து கொடுத்து விடுவேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிபட்ட அவனிடத்திலே கூறுகிறார்கள். அப்போது அவன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு கற்றுத்தரவா என்பதாக அவன் கேட்கிறான். கற்றுத்தார் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது அந்த ஷைத்தான், மனித உருவத்தில் வந்திருந்த ஷைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார். இதா அவைத இலா ஃபிராஷிக, உன்னுடைய படுக்கைக்கு நீ வந்தால், ஃபக்ரா ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை நீ ஓது. அப்படி ஓதினால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஷைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். லை யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிதுன், நீ படுக்கைக்கு சென்றவுடன் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் உனக்கு நியமிக்கப்படுகிறார். அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். வலா யக்ரபுக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ, காலையாகும் வரை ஷைத்தான் உன்னை நெருங்க மாட்டான். ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்?
உன்னை நெருங்க மாட்டான். அப்ப ஆயத்துல் குர்சி இரவு தூங்கும் போது ஓதினால், ஆயத்துல் குர்சியை இரவு தூங்கும் போது ஓதினால் என்ன பயன் கிடைக்கும்? ஒரு வானவர் நமக்கு நியமிக்கப்படுகிறார். எனவே ஷைத்தான் அந்த அடியாரிடத்துல என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. அந்த சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்குது. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை நடத்தியிருக்கலாம். فقال النبي صلى الله عليه وسلم, நபி அவர்கள் இந்த சம்பவத்தை கேட்டுட்டு சொன்னார்கள், சதகக, உம்மிடத்திலே அவன் கூறியது சதகக வஹுவ கதுபுன், அவன் உண்மையைத்தான் சொல்லியிருக்கின்றான், எனினும் அவன் யார்? பொய்யன். ذاك ஷைத்தான், அவன் யாரு? இரவிலே பொருட்களை திருடுவதற்காக வந்தவன் யார்? ஷைத்தான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ரவாஹுல் புகாரி. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்திகள் என்னென்ன? இரவு தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். அப்படி ஓதினால் ஒரு வானவர் நமக்கு பாதுகாப்பிற்காக நியமிக்கப்படுகிறார். எனவே காலையாகும் வரைக்கும் ஷைத்தான் அந்த அடியானை என்ன செய்ய மாட்டான்? நெருங்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் ஓதலாமா? உங்களை யார் யாரெல்லாம் தொழுகை முடித்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓதிக்கிட்டு வர்றீங்க? தொழுகை முடித்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓதுவதால் கிடைக்கும் நன்மை என்ன? ஆதில் சொல்லுங்க. இல்ல, முசைது சொல்லுங்க. தொழுகை முடித்தவுடன், ஃபர்தான தொழுகை முடித்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓதினால் என்ன நன்மை? ஷயான், என்ன நன்மை? இல்ல, கவனிங்க. என்ன நன்மைன்னு சொன்னா, சொர்க்கத்திற்கு தடையாக இருப்பது மரணம் மட்டும்தான். அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடும். புரியுதுங்களாமா? தூங்கும் முன் ஆயத்துல் குர்சி ஓதினால் என்ன பயன்? ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. நம்மை பாதுகாப்பதற்காக ஒரு வானவர் நியமிக்கப்படுகிறார், ஒரு மலக் நியமிக்கப்படுகிறார். அடுத்து மூன்றாவதாக ஓத வேண்டியது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரு வசனங்கள். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரு வசனங்கள். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று வரக்கூடிய அந்த வசனமும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹஹா என்ற இரு வசனங்கள். இந்த இரண்டு வசனங்களை ஓதுவது. இதற்கான ஆதாரம் عن أبي مسعود رضي الله عنه قال, சஹாபியின் பேர் என்னமா? அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் قال கூறினார்கள், قال النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், من قرأ بالآيتين من آخر سورة البقرة في ليلة, இரவிலே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரு வசனங்களை யார் ஓதுவாரோ கஃபதா, அந்த இரண்டு வசனங்களுமே அவருக்கு போதுமாகும் என்று கூறினார்கள். அவருக்கு அது போதுமான ஒரு நிலை என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அதுல பாவ மன்னிப்பு தேடுதல் இருக்கிறது. கஷ்டங்களிலிருந்து லேசான நிலையை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ அதுல இடம்பெறுகின்றன. ஈமான் சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதுல இடம்பெறுது. எனவே நபி அவர்கள் அந்த ரெண்டும் அவருக்கு, இந்த ரெண்டு வசனங்களை ஓதி தூங்குவது அவருக்கு போதுமாகும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆதாரம் ரவாஹுல் புகாரி ஃபீ ஸஹீஹி வ முஸ்லிம் ஃபீ ஸஹீஹி. நான்காவதாக தூங்கும் முன் ஓத வேண்டிய அத்கார் கிராஅத்து துஆ, துஆ செய்வது. தூங்கும் முன் ஓத வேண்டிய துஆ, தூங்கி எழுந்த பின் ஓத வேண்டிய துஆ எல்லாம் இங்க கவனிங்கத்தான். ஷைத்தான் தான் என்ன செய்கிறான்? கவனிக்கு விடாமல் உங்களை திசை திருப்புகிறான். இந்த மாதிரி திசை திருப்பும் ஷைத்தானுக்கு பெயர் என்ன? அல் ஹன்னாஸ். அல் ஹன்னாஸ் சொல்லுங்க. அல் ஹன்னாஸ். அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு நீங்கள் திரும்பும் போது உடனே உங்களை வழிகளுக்கு வந்து விடுகிறான். சரிங்களாமா? அவனுக்கு கட்டுப்படாதீங்க. அப்படியே கூர்மையா கவனிங்க.
عن حذيفة بن اليمان رضي الله عنه قال யாருமா ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹுதைஃபா என்ற பேர் தான் ஃபௌசான் அவங்க தம்பிக்கு வைக்கப்பட்டது. சஹாபின் பேர் என்னமா? ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கவனிங்க. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இதா அராத ஐயனாம, தூங்க நாடினால், கால கூறுவார்கள், பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா. பிஸ்மிக என்ன அர்த்தம்? உன்னுடைய பெயரால். பிஸ்மிக என்ன அர்த்தம்? உன்னுடைய பெயரால். அல்லாஹும்ம, 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 மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக்கும் ஆதில். அல்லாஹும்ம என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே. சொல்லி கொடுக்கும் போதே அப்படி அர்த்தத்தை சொல்லிடும். அல்லாஹும்ம என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே. அமூத்து நான் மரணிக்கிறேன். அமூத்துக்கு என்ன அர்த்தம்? நான் மரணிக்கிறேன். ஏன்னா தூக்கம் ஒரு சிறு மரணமாகும். வ அஹ்யா மேலும் நான் உயிர் பெறுகிறேன். வ இதா இஸ்தைகத மின் மனாமிஹி, நபி அவர்கள் தன்னுடைய உறக்கத்திலிருந்து விழித்தெழும் போது, தூக்கத்திலிருந்து விழித்தெழும் போது, கால கூறுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? சொல்லுங்க அஷயா. அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லதி அவன் எத்தகையவன் என்றால், அஹ்யானா எங்களுக்கு உயிர் கொடுத்தான், எங்களை உயிர்ப்பித்தான், பஅதமா அமாதனா நாங்கள் மரணித்த பிறகு. தூக்கம் என்பது சிறு மரணம் தானே. எத்தனையோ பேர் தூங்கும் போதே மரணித்து போயிடுறாங்க. அப்ப தூங்கும் போது நமக்கு நல்லா மூச்சு விட்டு தூங்கக்கூடிய நிலையை கொடுத்து, உயிர் போகாம உயிரை கொடுத்து மீண்டும் நம்மை அல்லாஹ் என்ன செய்துள்ளான்? எழுப்பியிருக்கின்றான். அதை உணர்ந்த நபி அவர்கள் நன்றி செலுத்துறாங்க. நன்றி செலுத்தும் குணம் நமக்கு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கு உரியது. அல்லதி அவன் அஹ்யானா பஅதமா அமாதனா எங்களை மரணிக்க செய்த பிறகு. அப்படின்னா என்னது? நமக்கு தூக்கத்தை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். யாருக்காவது எப்ப தூங்கணும்னு தெரியும் சொல்ல முடியுமாங்கனால? எப்ப தூக்கம் வருது, படுக்கிறோம், தூக்கத்தை அல்லாஹ் தருகிறான். தூக்கத்தை தருவது யார்? அல்லாஹ். நம்மள பெரும்பாலானவங்க தூக்கத்தை அவங்களா கெடுத்துக் கொள்றாங்க. போனை பார்த்து, டிவியை பார்த்து, அதெல்லாம் தவறு. அதுல இருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் எங்களை சிறு தூக்கம் என்ற மரணத்தை கொடுத்த பிறகு எங்களுக்கு எதை கொடுத்தான்? உயிரை கொடுத்தான். வ இலைஹின் நுஷூர் அவன் பக்கமே மரணித்த பிறகு மீண்டும் உயிர் தெழுந்து செல்லுதல் இருக்கிறது. யார்கிட்ட நம்ம மரணமான பிறகு மீண்டும் அல்லாஹ் நமக்கு உயிரை தருவான். அப்போது யார்கிட்ட நம்ம திரும்ப செல்ல இருக்கின்றோம்? அல்லாஹ்விடத்திலே செல்ல இருக்கின்றோம். ரவாஹுல் புகாரி, இதை அறிவிக்கக்கூடிய முஹத்தீஸின் பெயர் என்னமா? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ். அவருடைய பெயர் என்ன? முஹம்மது இப்னு இஸ்மாயில். சொல்லுங்க. முஹம்மது இப்னு இஸ்மாயில் தான் பேர் தெரிஞ்சுக்கிறணும். சரி. அடுத்து நான்காவது, ஒரு முஸ்லிம் தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய நான்காவது அதுக்கார். அதுவும் துஆ தான். மிக முக்கியமான ஒரு துஆ. மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லாத நிலையே இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கஷ்டத்தை இரவு நேரத்துல அல்லாஹ்கிட்ட ஒப்படைத்து நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு முறையை நபி அவர்கள் கற்றுத்தராங்க. மன ஆறுதல் அளிக்கக்கூடிய, கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா தூங்கக்கூடிய உளவியல் ரீதியான ஒரு துஆவை நபி அவர்கள் கற்றுத்தராங்க. உண்மையிலேயே நீங்க பேசாம கவனித்து இந்த துஆவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய பயன் கிடைக்கும். கற்றுக்கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ்? கவனிங்க. அனில் பரா இப்னு ஆசிப், சஹாபியின் பேர் என்னமா? பரா இப்னு ஆசிப். பரா தனியா சொல்லும்போது பரா இப்னு, அல் பரா இப்னு ஆசிப்.
வந்திருக்கனால அனில் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முசையத் கவனிங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி அவர்கள் கூறிய வார்த்தை அப்படியே படிக்கிறோம். புரியுதுங்களா? இது மிக முக்கியமான ஒரு பாடமாகும். நபி அவர்கள் கூறினார்கள். யார்கிட்ட கூறினார்கள்? பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கூறினார்கள். சஹாபின் பேர் என்னமா? பரா இப்னு ஆஸிப். என்ன ரியாஸ்ன, நிறைய பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, ஊர்ல போய் நடிகரின் பேரு கிட்ட டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சஹாபியின் பேரை சொல்லுங்கன்னா தடுமாறுவாங்க. உண்மையா? இந்த மாதிரி சஹாபாக்குடைய பேரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அத்தைத மத்ஜஅக, உன்னுடைய படுக்கைக்கு நீ வந்தால், ஃபதவத்த வுதுஅக லிஸ்ஸலாஹ், தொழுகைக்காக நீர் ஒது செய்வதை போல ஒது செய்து கொள். அப்ப தூங்குறதுக்கு முன்னால ஒது செய்யறது கற்றுத்தராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த கொரோனா ஒண்ணு வந்தது தெரியுமா? யாருக்கு தெரியும்? கொரோனா வரும்போது மருத்துவர்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? தூங்குறதுக்கு முன்னால நல்லா கை வாஷ் பண்ணுங்க, பிரஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாவே நபி அவர்கள் இந்த சுத்தத்தை கற்று தந்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால கற்றுக் கொடுத்துட்டாங்க? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஒது செய்யும், தொழுகைக்காக ஒது செய்யும் போது இரு கையை முதல் கழுவுவோம். அடுத்து என்ன செய்யணும்? பல்ல துலக்குவோம், பல் துலக்குவோம். சரிங்களா? அடுத்து மூக்குல இருக்கக்கூடிய அசுத்தங்களை, வாயில இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் செய்வோம். அப்புறம் முகத்தை கழுவுவோம். முகத்துல இருக்கக்கூடிய கிருமி எல்லாம் போயிடும். கிருமி போகுது மருத்துவர்கள் சொல்றாங்க, நபி அவர்கள் சொல்றாங்க, பாவம் போகுது. கண்ணால் செய்த பாவம் போகுது, பாவம். அதே போல கையை கழுவும் போது கையால் செய்த பாவம் என்ன செய்யுது? அது வெளியேறி விடுகிறது. தலைக்கு மசஹ செய்யும் போது, காலை கழுவும் போது காலில் செய்த பாவம் என்ன செய்து வெளியேறி விடுகிறது. நபி அவர்கள் கற்றுத்தர்றாங்க. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? கிருமிகள் அகற்றப்படுகிறது. சரி, ஆனா நபி அவர்கள் அப்பயே கற்றுக் கொடுத்துட்டாங்க இந்த அற்புதமான நோய் நிவாரணியை. இது வணக்கம், இபாதாவாக நம்ம கடைபிடிக்கணும். இது ஒரு இபாதா, ஒரு வணக்கம், சுன்னா. நபி அவர்கள் சொல்றாங்க, அப்துல்லா கவனிங்க, என்ன சொல்றாங்க? படுக்கைக்கு தூங்குறதுக்காக நீங்க போனீங்கன்னா முதல்ல என்ன செய்யுங்க? தொழுகைக்காக ஒது செய்வதை போல ஒது செய்யுங்க. யார் யார் ஒது செய்றீங்க? மாஷா அல்லாஹ், முசையத் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒது செய்யலாமா? முயற்சி பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னால தொழுகைக்காக ஒது செய்வதை போல ஒது செய்து கொள்ளுங்கள். தும்ம பிறகு அலா ஷிக்கல் ஐமன், வலது கவனிங்க, வலது பக்கமாக ஒருக்களித்து படுங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, பிறகு வலது பக்கமாக ஒருக்களித்து படுங்க. வகுல், பிறகு சொல்லுங்க, அல்லாஹும்ம, என்ன அர்த்தம்? அல்லாஹுவே. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹும்மக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுவே. ஏன்னா அவன் யாரு? நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அவனை அழைக்கிறோம், தூங்கும்போது அழைக்கின்றோம். நபி அவர்கள் கற்றுத்தராங்க, அல்லாஹுவே, அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என்னுடைய உயிரை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். பாக்குறோமா இல்லையா? நாளைக்கு என்னவாகும், அது ஆகும், எவ்வளவு கஷ்டத்துல மனுஷனை தூங்காம இருக்கிறான். பாக்குறோமா இல்லையா? நபி அவர்கள் அழகான ஒரு உளவியலை கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா பொறுப்பையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருப்பார். நிம்மதியா தூங்கு, கவலைப்படுறனால நாளைக்கு உள்ள பிரச்சனை தீர்வாகுமா? நாளைக்கு நடக்க போகும் பிரச்சனை, நாளைக்கு என்ன நடக்கு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வே அறிந்தவன். நாளைக்கு நடக்க போற ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு, அது செய்ய நினைச்சுக்கிட்ட மனிதன் தூங்காம இருக்கிறான். நபி அவர்கள் சொல்றாங்க, அது எல்லாத்தையும் நீ அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா தூங்கு. கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. அல்லாஹும்ம, அல்லாஹுவே, அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய உயிரை, நஃப்ஸ் சொன்னா என்னுடைய ஆன்மாவை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய காரியத்தை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய காரியம் என்னென்ன காரியம்லாம் நாளைக்கு செய்யணும், பிளானிங் அது செய்யணும்.
நாளைக்கு நாள் கழிச்சு திருமணம் இருக்குது, அது இருக்குது, இந்த காரியம் இருக்குது, மகனை போய் ஸ்கூல்ல சேர்க்கணும், அது சேர்க்கணும், அது பண்ணணும், அந்த காசு கொடுக்கணும், இது கொடுக்கணும், எவ்வளவு காரியங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்? உன்னிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன். என் முகத்தை நான் திருப்பி விட்டேன், முன்னோக்கி விட்டேன், இலை உன் பக்கமாக. என் முதுகை நான் ஒதுக்கி விட்டேன், இலைக்க உன் பக்கமாக. அறிஞர்கள் சொன்னாங்க, என் முதுகுக்கு மேல் இருக்கக்கூடிய பார சுமைகள், நாளைக்கு அவ்வளவு வேலை இருக்குது, அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கு, நம்ம சொல்றோமா இல்லையா? அது எல்லாவற்றையும் நான் யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்? உன்னிட்டே ஒப்படைச்சிடுறேன். எனக்கு நீ தான் அதையெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கணும். வஹபத்தன், உன்னுடைய தண்டனையை பயந்த நிலையில், வரகுபத்தன் இலை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருள், கருணை, இவற்றை ஆசைப்பட்டு அதில் ஆர்வப்பட்டு, நீ என்னால் இரக்கம் உள்ளவன், நீ கருணை செய்பவன், கருணை காட்டுபவன், அருள் செய்பவன், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளை ஆசை வைத்து நான் எல்லாவற்றையும் உன்னிடத்தே நான் ஒப்படைத்து விட்டேன். லா மல்ஜஅ, ஒதுங்கும் இடம் இல்லை, விரண்டோடக்கூடிய இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டால் எங்கேயா விரண்டோட முடியுமா? விரண்டோட முடியுமா? சில தினங்களுக்கு முன்னால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன வந்தது? தீ வந்தது. யாரா விரண்டோட முடிந்ததா? முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தால் விரண்டோடக்கூடிய, தப்பித்துக் கொள்ளக்கூடிய இடம் கிடையாது. வலா மஞ்சா, தப்பித்துக் கொள்வதும் தப்பித்துக் கொள்ள இடம் இல்லை. மின்க, ஒன்னிலிருந்து, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி இருக்குதா? கிடையாது. இல்லா இலைக்க, உன் பக்கமே தவிர. நீ தான் எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும். அப்படி நீ எங்களை மன்னித்து கருணை காட்டினால் எங்களுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. நாளைக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் உன்னிட்டே நாங்கள் ஒப்படைத்து விடுகின்றோம். அதை நீ எங்களுக்கு சரிப்படுத்தி கொடு. உன்னை தவிர எங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாது, வேற எங்களுக்கு வழியே கிடையாது, நீ தான் எங்களுக்கு என்று ஒப்படைக்கக்கூடிய நிலையை கற்றுத்தர்றாங்க. பிறகு அல்லாஹும்ம என்ன அர்த்தம்? அப்துல்லா, அல்லாஹும்மக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுவே, ஆமன்து, நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், பி கிதாபி கல்லதி அன்சல், நீ இறக்கி வைத்த இந்த குர்ஆனை நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். குர்ஆனை நம்பணும், குர்ஆனை படிக்கணும். யார் யாரெல்லாம் டெய்லி படிக்கிறீங்க? குர்ஆன் அர்த்தத்தை படிக்கணும். அர்த்தத்தை யார் படிக்கிறீங்க? படிக்கணும், அர்த்தத்தை படிக்கணும், அதை நம்பணும். ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த, நீ இறக்கி வைத்த உன்னுடைய குர்ஆனை, வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். வபி நபி கல்லதி அர்சல்த, நீ அனுப்பி வைத்துள்ள இறை தூதரை நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று நீ கூறுவீராக. நபி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, இந்த மாதிரி தூரத்துக்கு முன்னால நீங்க சொன்னீங்கன்னா, ஃபஇன் முத்த மின் லைலத்திக முத்த அலல் ஃபித்ரா, அந்த இரவுல நீங்கள் மரணித்தால் இயற்கையிலேயே, அதாவது இஸ்லாத்திலேயே நீங்கள் மரணித்து விடுகிறீர்கள். ஃபஜஅல்ஹுன்ன ஆகிர மா தகூல், இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடிய அதை சொல்லக்கூடியதிலே கடைசி வார்த்தையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? உபதேசம் செய்யறாங்க. யாருக்கு உபதேசம் செய்யறாங்க? சஹாபின் பேர் என்ன? யாருக்கு சரியான கவனிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடணும். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு. கவனிங்க, அதான் கவனிக்கணும். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒண்ணுதான் இருக்குது, இன்னும் 2 இருக்குது, நாளைக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தூங்குமுன் ஓத வேண்டிய அதுக்காக தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. நேற்றைய வகுப்புல தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய அதுக்காக தெரிந்து கொண்டோம். அதிலெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத், நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை கொடுப்பவன் யாரும் இல்லை. இந்த ஒரு வாசகங்களை நம்பிக்கையுடன் ஒருவர் ஓதக்கூடிய நிலை இருக்குமையானால் அவருக்கு பாதிப்புகள் ஏற்படும் போது அவர் கவலை கொள்ள மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தர நாடியதை யாரால் தடுக்க முடியாது என்ற உறுதியான எண்ணம் அவருக்கு ஏற்படும். எனவே அவருக்கு என்ன ஏற்படாது? மன கவலை ஏற்படாது. புரியுதாமா? சரி,
سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.